விடுக்கின்றான். எந்த அளவுக்கு அவனுக்கு கட்டுப்படுவதனுடைய அவசியத்தை உணர்த்துகின்றான் பாருங்கள். தனக்கு கட்டுப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான், தனக்கு கட்டுப்படாமல் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். கட்டுப்பாடு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும், அது உங்களுடைய ஈமானை முழுமைப்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்கிறான். கட்டுப்பட்டால் அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான், கிருபை செய்வான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனக்கு கட்டுப்படாமல் நீங்கள் மாறு செய்தால் என்னுடைய வேதனை கூட உங்களுக்கு வரும் என்று எச்சரிக்கையும் நமக்கு செய்கிறான். இப்படி கட்டுப்படுவதனுடைய அவசியத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பல இடங்களில் நமக்கு விவரித்து காட்டுகிறான். இப்படிப்பட்ட கட்டுப்பாடு என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நாம் முழுமையாக நம்முடைய கட்டுப்பாடை செலுத்திவிட வேண்டும். கட்டுப்படுவதில் இவர்கள் இருவரையும் முதன்மையாக நாம் வைத்து பார்க்க வேண்டும். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெறக்கூடிய மிக முக்கியமான முதலாவது படிப்பினை. இரண்டாவது படிப்பினை அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பெற வேண்டியது என்ன அப்படின்னா, அல்லாஹ்விற்காக வேண்டி எதையும் இழக்க துணிந்த அந்த மனசு, அல்லாஹ்விற்காக வேண்டி எதையும் அர்ப்பணிக்க தியாகம் செய்ய முன்வருகின்ற அந்த சிந்தனை, இதை படிப்பினையாக பெற வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்து இதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனினுடைய ஒற்றை வரியில் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறைவா, என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் என்னுடைய தொழுகையும் என்னுடைய இன்னபிற இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் அனைத்தும் உனக்கே உரியது. என்னுடைய தொழுகையை உனக்காக நான் செய்வேன், என்னுடைய வணக்க வழிபாடுகளை உனக்காக நான் செய்வேன், என்னுடைய வாழ்வும் உனக்குரியது, என்னுடைய மரணமும் உனக்குரியது, அனைத்தையும் உனக்காக நான் அர்ப்பணித்து விட்டேன், தியாகம் செய்து விட்டேன் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறிய அந்த வார்த்தையை நம் எல்லோருக்கும் முன்மாதிரியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பும் இப்படிப்பட்ட தியாக உணர்வும் முஸ்லிம்களாகிய நமக்கு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி எல்லாவற்றையும் இழக்க துணிந்தார்களோ, எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்க தியாகம் செய்ய முன் வந்தார்களோ, அதே போன்ற ஒரு கூட்டத்தார்களாகத்தான் சஹாபாக்களை, நபித்தோழர்களை நாம் பார்க்கிறோம். அப்படித்தானே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை குர்ஆனிலே நமக்கு புகழ்ந்து பேசுகிறான். வமினன் நாஸி மன் யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகாஅ மர்தாத்தில்லாஹ். என்னுடைய அடியார்களிலே சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக வேண்டி தங்களுடைய உயிரை கூட அர்ப்பணம் செய்வார்கள். அவர்கள் யார்? சஹாபாக்கள், நபியின் தோழர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே அவர்களை புகழ்ந்து பேசுகிறான். மினல் முஃமினீன ரிஜாலுன் ஆஹது மா ஸதக்கல்லாஹு அலைஹி வ மின்ஹும் மன் கதா நஹ்பஹு வ மின்ஹும் மன் யன்தலிர். அல்லாஹ் இன்னும் அவர்களை புகழுகிறான். அல்லாஹ்விடத்திலே செய்து கொடுத்த, அல்லாஹ்விடத்திலே கூறிய வாக்குறுதியை நிறைவேற்றியவர்கள் அவர்களில் உண்டு. அல்லாஹ்விடத்திலே செய்து கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்திருப்பவர்களும் அவர்களிலே உண்டு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ்விடத்திலே நபி தோழர்கள் எல்லாம் வாக்கு கொடுத்தார்களாம், உறுதி பிரமாணம் எடுத்துக் கொண்டார்களாம். எப்படி? எதற்கு? யா அல்லாஹ், இந்த மார்க்கத்திற்காக வேண்டி எதையும் நாங்கள் செய்ய தயார், இந்த மார்க்கத்திற்காக வேண்டி எங்களுடைய பொருளாதாரத்தையும் உயிரையும் நாங்கள் தருவதற்கு தயார் என்று வாக்கு கொடுத்தார்கள், உறுதி பிரமாணம் எடுத்துக் கொண்டார்கள். அந்த உறுதி பிரமாணத்தை நிறைவேற்றியவர்களும் அவர்களிலே உண்டு. அந்த உறுதி பிரமாணத்தை, வாக்கை நிறைவேற்ற சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து இருப்பவர்களும் அவர்களிலே உண்டு. அவர்கள் யார்? சஹாபாக்கள், நபியின் தோழர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே நமக்கு குறிப்பிடுகின்றார். இப்படிப்பட்ட தியாக உணர்வு படைத்தவர்களாக, இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஈதுல் அத்ஹா என்கிற பெருநாளை நாம் கொண்டாடுகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்களா இல்லையா? தன்னுடைய குடும்பத்தினர்களை தியாகம் செய்ய முன் வந்தார்கள், தன்னுடைய மகனை தியாகம் செய்ய முன் வந்தார்கள், தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அல்லாஹ்விற்காக வேண்டி தியாகம் செய்ய முன் வந்தார்கள். யோசித்து பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சோதனை இருக்கலாம், தாங்கிக் கொள்ளலாம். ஆனால் சோதனையே வாழ்க்கையாக இருந்தால் என்ன செய்வது அன்புக்குரியவர்களே? அந்த எல்லா சோதனைகளிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற காரணம் என்னவென்றால், எதையும் அல்லாஹ்விற்காக வேண்டி அவர்கள் இழக்க துணிந்ததுதான், எதையும் அல்லாஹ்விற்காக வேண்டி அர்ப்பணிக்க அவர்கள் முன்வந்ததுதான். அன்புக்குரிய சகோதரர்களே, தன் மகனை அவர்கள் அறுத்து பலியிட முன்வந்தார்கள். அதே போன்று ஒரு கட்டளையை அல்லாஹ் நம்முடைய விஷயத்திலும் இறக்கினால் நாமும் கட்டுப்படுவோம், அல்லாஹ்விற்காக தியாகம் செய்ய முன் வருவோம் என்பதை பிரதிபலிக்கும் வண்ணமாகத்தான், எடுத்துக்காட்டும் வண்ணமாகத்தான் இன்னைக்கு குர்பானி பிராணியை நாம் பலியிடுகிறோம். அடுத்து நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி பலியிடுகிறோம் என்பதை நம்முடைய சிந்தனையில கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இது இரண்டாவது படிப்பினை. மூன்றாவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்றால், சோதனையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா சோதனையிலும் வெற்றி பெற்றார்கள் என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறார். வஇதிப்தலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பல சோதனைகளை கொண்டு சோதித்தான். ஆனால் அவர் எல்லா சோதனைகளிலும் வெற்றி பெற்றார் என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈமானை தான் நாடியவர்களுக்கும் தான் விரும்பியவர்களுக்கும் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குகிறான். பல நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஈமானை வழங்கினான். நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு இந்த ஈமான் கிடைக்கவில்லை, நபிமார்களுடைய மகன்களுக்கு இந்த ஈமான் கிடைக்கவில்லை, நபிமார்களுடைய தந்தைக்கு இந்த ஈமான் கிடைக்கவில்லை. அப்படிதானே? இந்த ஈமான் யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ அவர்களுக்கு கொடுப்பான். அந்த வகையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பெரும் கிருபையை செய்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த ஈமானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதித்து பார்ப்பான். பல சோதனைகளை கொண்டு, பல பரீட்சைகளை கொண்டு. என் மீது உள்ள ஈமான் இவர்களிடத்தில் மேலோட்டமாக இருக்கிறதா அல்லது ஆழமாக இருக்கிறதா என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயம் சோதித்து பார்ப்பான் பல சோதனைகளை கொண்டு. அப்படி சோதனைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தும் பொழுது அந்த சோதனைகளில் வெற்றி பெற வேண்டும். அப்படிப்பட்ட படிப்பினையை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்துகின்றது. யாரெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற சோதனைகளை வெற்றி பெறுகிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை நாளை வறுமை நாளில் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். யாரெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற சோதனைகளை வெற்றி பெறாமல் தங்களுடைய ஈமானை இழந்து விடுகிறார்களோ, தவறிலும் பாவத்திலும் ஈடுபட்டு விடுகிறார்களோ, அவர்கள் தங்களுடைய ஈமானை இழந்தவர்களாக நாளை வறுமையில் நஷ்டவாளிகளாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். ஆகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த ஒரு படிப்பினையையும், அல்லாஹ்விற்காக வேண்டி எதையும் தியாகம் செய்ய முன்வரக்கூடிய அந்த ஒரு படிப்பினையையும், சோதனைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தும் போது அதிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு சிந்தனையையும் படிப்பினையையும் இந்த நாளிலே நாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கான தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.